மாவட்ட காவல்துறை சார்பில் போதைப்பொருள் வழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள மகளிர் கலைக்கல்லூரி ஒன்றில் நாமக்கல் காவல் நிலையம் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு குழு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பேரணியை நாமக்கல் காவல் ஆய்வாளர் சங்கரபாண்டியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவிகள் வீட்டின் அருகே உள்ள பெட்டிக்கடையில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தால், போதைப் பொருட்கள் யாராவது பயன்படுத்தினால் காவல்துறைக்கு தகவல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த பேரணியில் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர், கல்லூரி மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அச்சரப்பாக்கம் பேரூராட்சி வண்டிக்குப்பம் காலனி பகுதிக்கு செல்லக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட வண்டிக்குப்பம் காலனி பகுதியில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்ல ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் நேற்று மாலை முதல் இரவு வரை தொடர்ந்து பெய்த கனமழையால் சுரங்கப்பாதையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சூழ்ந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பொழுது மழைநீர் வெளியேறும் வகையில் திட்டமிட்டு கட்டப்படாததால் மழைக்காலங்களில் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து அவதிக்கு உள்ளாகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே ரயில்வே துறை நிரந்தரமாக மழைநீர் சூழாத வண்ணம் நிரந்தர பாதை அமைத்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் தேங்கிய மழைநீர் வெளியேறி வருவதால் நீர்வரத்து கால்வாய் வழியாக ஏரி, குளம், குட்டைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. ஏரி, குளம், குட்டைகளுக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அரியலூர் மாவட்ட கிக் பாக்ஸிங் சங்கம் சார்பில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இங்கு பயிற்சி பெற்ற மாணவிகள் மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி நகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் சுபாசினி, எழில், பாத்திமா ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்றனர். அதேபோன்று அக்ஷயா, நந்தினி, தினேஷ், நவீன்குமார் ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளனர். மேலும் ஆதிர சகானா, முகுந்தன் ஆகியோர் வெவ்வேறு பிரிவுகளில் வெண்கல பதக்கங்கள் வென்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆண்டிமடம் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கிய போது அவர்களுக்கு பெற்றோர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள் வெற்றி பெற்ற அனைவரையும் வாழ்த்தி பேசினர். மயிலாடுதுறையில் சாலை நடுவே நின்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தள்ளி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு சிதம்பரத்திலிருந்து வந்த அரசு பேருந்து மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து நிலையத்திலிருந்து சிதம்பரம் புறப்பட்டது. பேருந்து நிலையத்திலிருந்து சிறிது தூரம் சென்ற பேருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாலையின் நடுவே திடீரென நின்றது. உடனடியாக பேருந்து பயணிகள் இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்தின் மூலம் சென்றனர். தொடர்ந்து சாலையில் நின்ற பேருந்தை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தள்ளி சென்று சாலையின் ஓரமாக நிறுத்தினர். இதனால் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்துகளை சரி செய்து பழைய பேருந்துகளை உடனடியாக சீரமைத்து நல்ல உதிரி பாகங்கள் உடன் இயக்க வேண்டும் என்று பேருந்து பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.